வெல்கம் பேக் டு T2T டெக் டு தமிழ் யூடியூபால் இணைந்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தால் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மற்றும் பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் என்னபிள் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம், வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஷியாமின்னு ஒரு பிராண்டு தான் ஃபோக்கோ. இந்த ஃபோக்கோ பார்த்திங்கன்னா இந்த இயர் செகண்ட் டைமாக லான்ச் பண்ண போகிறாங்க. நமக்கு ஃப்ளிப்கார்ட்டில் நாளைக்கு இந்த ஃபோக்கோ M2 Pro அப்படிங்கிற ஒரு மொபைல் சேலுக்கு வருது. இதோட ப்ரைஸ் செக்மெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டாக 14 to 15 இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா Redminote9 Proவோட ஒரு ரீபிராண்டிங் அப்படின்னே சொல்லலாம். முழுக்க Redminote9 Pro மாதிரியே நமக்கு டிசைன் ப்ளஸ் கேமரா ஸோ எல்லாமே அதே மாதிரி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கேருந்து அப்படியே அட்டை காப்பி அதை அடிச்சிருக்காங்க கூட சொல்லலாம். இந்த ஃபோக்கோ M2 Proவில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைட் பார்ப்போம். ஸோ டிஸ்பிளே 6.67 இன்ச்சஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. IPS LED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ப்ரொடக்ஷனுக்காக நமக்கு கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு ஒரு பஞ்ச் ஹோல் இருக்குது. ஸோ இதுதான் கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃப்ரண்ட் பார்க்கும்போது அவ்வளோதான். ஓகே, இதில் என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 720G அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் போல் மற்றும் இதில் பேட்ரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 5020 மெகா-ஆம்ஸ் பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது டைப் சி போர்ட் நமக்கு சார்ஜுக்காக கொடுத்துருக்காங்க. அதே போல் இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மிகப்பெரிய ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துக்கிறது ஒரு மிகப்பெரிய ஹைலைட் அப்படின்னே சொல்கிறாங்க. ஓகே, நம்ம செல்ஃபி பார்க்கையில் நமக்கு 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் சைடு. ஸோ இதில் நமக்கு LED ஃப்ளாஷ் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஹோல். நீங்கள் Redminote9 Proவில் எப்படி இருக்கோ சேம் அதே போல் தான் நமக்கும் இதில் இருக்குது. பேக் சைடில் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 4 கேமரா கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா மற்றும் 8 மெகா பிக்சல் நமக்கு வித் ஆங்கிள் கேமரா, 5 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா மேக்ரோ கேமரா, 2 மெகா பிக்சல் நமக்கு டெப்த் சென்சாராக கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு LED ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃப்ரண்ட் பேக் பார்த்தாச்சு. இப்போ நமக்கு ஃபிங்கர் ஃப்ரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு சைடு இருக்கு இல்லையா. ஸோ சைடில் நம்ம லாக் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த இடத்துல நமக்கு ஃபிங்கர் கொடுத்துருக்காங்க. Redminote9 Proலும் சேம் இதே போல் தான் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபோக்கோ M2 Proலும் சேம் அதே போல் தான் நமக்கு ஃபிங்கர் ஃப்ரண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. அதுபோல் நமக்கு இதில் 12 4G யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நமக்கு ப்ளூடூத் வைஃபை எல்லாமே இதுலேயும் இருக்குது. ஓகே, நீங்கள் ஒரு 12 சிம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டெடிக்கேட்டாக மெமரி கார்டுக்கு எந்த ஒரு ஸ்லாட்டும் இல்லை. அதே போல் 4GB ரேம் மற்றும் 64GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. அதே போல் 6GB ரேம் மற்றும் 128GB இன்டர்னல் மெமரி 2 வேரியண்ட்டை கொடுக்க போகிறாங்க. அதே போல் இதில் Android 10 வருது. அதாவது நீங்கள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுலேயே உங்களுக்கு Android 10 இது ரன் ஆகிட்டுருக்கும். அதே போல் MIUI வெர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 11 தான் இருக்கும். ஸோ 12 கிடையாது. நீங்கள் மேபி அப்டேட்டுக்கு ஃபியூச்சரில் அப்டேட்டில் 12 வரலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா MIUI 11 மட்டும் தான் நீங்கள் இந்த ஃபோனில் யூஸ் பண்ண முடியும். ஸோ கேமிங் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த Snapdragon 720Gயில் யூஸ் பண்ணுறதுனால ஸோ PUBG ஆகட்டும் இல்லை FreeFire ஆகட்டும் ஸோ ஹெவி கேம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மொபைல் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியம் ரொம்ப ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறது தான் ரொம்ப இதில் ஹைலைட்டாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு மொபைல் வாங்கி யூஸ் பண்ண அப்புறம் தான் தெரியும். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி 12 மணிக்கு நமக்கு ஃப்ளிப்கார்ட்டில் சேல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்திங்கன்னா 14 to 15 இருக்கும் என்னோட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பை பாய்.